What's up, ladies and gentlemen, boys and girls? Welcome to my YouTube channel. நம்மளோட மதன் இருக்காப்ல சக சிஎஸ்கே கன்னி. ஸோ போன வாரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஐபிஎல் 2026ல. அதை வந்து திரும்பி பார்த்து அசை போடும் விதமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஏன் இந்த வீடியோ பண்ற மெயினா நான் மதன், எனக்கு வந்து ஒரு தம்பி பரத்ன்னு சொல்லிட்டு இருக்காப்ல, ஆர்சிபி ஃபேன். அவர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் அனுப்பிச்சாப்ல, என்னன்னா ஆர்சிபி கண்டென்ட்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க, ஆர்சிபி மேட்ச் மட்டும் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து கேட்டான். டேய், நான் பேசியிருக்கேன்டா, எல்எஸ்டியை போட்டு ரொம்ப ஈஸியா அடிச்சுட்டாங்கடா, அதனால அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் மற்ற வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன்டா, இது மாதிரி ஆர்சிபி வந்து ஆர்சிபியும் பஞ்சாபும் பயங்கர டாமினேட்டிங்கா ஆடுறாங்க, வேற லீக்ல ஆடுறாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால ஆர்சிபியை மட்டும் பிரைஸ் பண்ணக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது. நாங்க பிரைஸ் பண்றப்ப நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க, அது உங்களுக்கு புரியுதானோ எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். சோ யா, ரெண்டு சம்பவம் பண்ணிருக்காங்க. ஒரு எல்எஸ்டியை போட்டு ஒரு பொழந்திருக்காங்க ஆர்சிபி. டெல்லி கிட்ட உதவாங்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் லாஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அடி வாங்கியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஒரு ரீசர்ஜன்ஸ் நடந்திருக்கு. சிஎஸ்கே ஒரு 50-50 ஒரு மேட்ச் ஹோம்ல கேகேஆர் கிட்ட ஜெயிச்சாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எஸ்ஆர்எச் கிட்ட தோத்தாங்க. ஸோ இது எல்லாத்த பத்தியும் பேசலாம். இது ஒரு 3 செக்மெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நானும் மதனும் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து சூப்பர் ஸ்டார்டர் ஆஃப் த வீக். ஸோ ஆரம்பிங்க மதன், சூப்பர் ஸ்டார்டர் ஆஃப் த வீக்ல என்ன பேச போறீங்க? சூப்பர் ஸ்டார்டர் ஆஃப் த வீக் தான் இது. வந்து நாங்க ஒரு வீக்லி ரீகேப் மாதிரி. சோ ஐபிஎல் ஆரம்பிக்கிறது ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் என்ன நடந்தது, அதான் அந்த வாரமலர் மாதிரி நாங்க வந்து வீடியோல ஒரு வாரமலர் கொண்டு வந்திருக்கோம். சோ வாரத்துல என்ன நடந்தது, நெக்ஸ்ட் வீக்ல என்ன போறோம்னு சொல்லிட்டு கடைசியா கன்க்ளூஷன்ல முடிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுதான் முக்கிய மேட்ச் போனதுனால தான் எங்களால பேச முடியல. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா, டு பி ஹானஸ்ட். அதனால தான் அந்த ரிவ்யூ பண்ணல. சூப்பர் ஸ்டார்டர் ஆஃப் த வீக் நான் வந்து பாக்குறேன்னா எஸ்ஆர்எச். எல்லாருமே யோசிச்சு வந்து ஆர்ஆர் வந்து எஸ்ஆர்எச் பொழந்துட போறாங்க, இந்த போலிங் அட்டாக் வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சப்போ இஷான் கிஷன் பிரேவா எடுத்த கால். பிரபுல் ஹிஞ்சே, சகிப் ஹசன், இவங்க 2 பேரோட இன்க்ளூஷன்ஸ் வந்து எஸ்ஆர்எச் வந்து அப் பண்ணிருக்கு. இப்ப டாப் 4ல உட்காந்துருக்காங்க கம்ஃபர்டபுளா. சோ அந்த ஒரு பிரேவ் கால் பெய்துமே அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார்டர் ஆஃப் த வீக். அதுக்கப்புறம் நம்ம கேகேஆர் வந்து நம்ம அடிச்சோம். ட்ரெடிஷனல் சேப்பாக் பிட்ச்ல வந்து நீங்க போய் சேப்பாக்ல மேட்ச் பாத்தீங்களா? சோ அந்த 2 வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இந்த வீக்கோட சூப்பர் ஸ்டார்டர்னா அது 2 தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி நூர் அகமதோட அந்த நூர் அகமதுக்கு எப்படி விக்கெட் வேணும்னா உங்களுக்கு டேண்டமா இன்னொருத்தர் வந்து டிஃபென்சிவா போட்ட மட்டும் தான் விக்கெட் வேணும். இது யூனிவர்சல் லா. அது எப்ப நடக்கும் அப்பதான் சேப்பாக் வந்து அப்பாகும், சிஎஸ்கே வந்து அப்பாகும். ஸோ இது 2 தான் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார்டர் வீக். ராஜஸ்தான் வந்து ஆக்சுவலா அந்த மேட்ச்க்கு அப்புறமா ராஜஸ்தான் என்னடா இது அப்படி பார்த்து ராஜஸ்தான் பாக்குறப்போ அந்த ஒரு அப்படியே வைபவ் சூரியவன்சி அடிக்கல, துருஜோர் அடிக்கலன்னா டீமே காணாத மாதிரி இருக்கு. ஸோ தே ஃபவுண்ட் சம் வீக் லிங்க். அதை அவங்க சீக்கிரமா கரெக்ட் பண்ணும், இல்லைன்னா அகைன் மிடில் ஆஃப் த டேபிள் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எஸ், எனக்குமே எஸ்ஆர்எச்சோட ரிசர்ஜன்ஸ் தான் வந்து பயங்கரமா இருந்தது. மீனிங் லைக் இப்பவுமே அவங்க போலிங் பயங்கரமா இல்ல, பட் அந்த 2 யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆஃப் பிரெத் ஏர் கொடுத்தாங்க, ஒரு பிரேவ் கால் எடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் லைக் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜெயதேவ் உனத் கிட்ட உட்கார வச்சுட்டு 2 அன்னோன் கமாடிட்டிஸை இறக்குனாங்க. ஐ டோன்ட் திங்க் மெனி பிரான்ச்சைஸ் வில் டேக் தட் கால். ஸோ அதுக்காக இஷான் கிஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாராட்டியே ஆகணும். எஸ்பெஷலி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் சாகிப் ஹுசேன். லேட்டரான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட கூட சூப்பரா போடுறாரு. நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆர்ம் ஸ்பீடு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஃபாஸ்டா யாக்கர்ஸ் நெயில் பண்றதா இருக்கட்டும், ஆர் அந்த 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 ஆர்ம் ஸ்பீட்ல வந்து ஸ்லோயர்ஸ் ஸ்லோ கட்டர்ஸ் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்ஆர்எச் ஆர் லுக்கிங் பிரிட்டி குட். அவங்களோட பேட்டிங் இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டர்லாம் கிளிக் ஆச்சுன்னா ஐ திங்க் தேல் பி அ வெரி டேஞ்சரஸ் சைடு ஆல்சோ. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் சேப்பாக்ல நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்பின் ஷாக் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம போலர்ஸ் போலிங் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை மேட்சுக்கு மேட்ச் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நூர் அகமது திரும்ப ஃபார்முக்கு வந்தாரு. அகேல் ஹுசேன் எக்ஸலண்டா போட்டாரு. நல்லா ஜொயின்னு அப்படி ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் எஸ்ஆர்எச் கூட வந்து ஒண்ணு பண்ணாங்க பாரு சிஎஸ்கே. சரி, அதை பத்தி பேசுவோம். அடுத்த செக்மெண்ட் நம்ம போவோம், மிட் வீக் மைல் ஸ்டோன். ஸோ இதுல எதை பத்தி பேசலாம்? மிட் வீக் மைல் ஸ்டோன் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அதான் அகைன் அந்த ஒன் சைடட் கேம். எல்எஸ்சி ஆடுற கேம் எல்லாமே ஒன் சைடட் இருக்கு. பிரிட்டி மச் தே பிளேட் வெல் அகைன்ஸ்ட் பஞ்சாப். பட் இருந்தாலும் ஆர்சிபி கூட ஆடுறது வந்து ரொம்ப கிவ் அப் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. அண்ட் ஆர்சிபியே கொஞ்சம் லேட்டரா தான் வந்து ஜெயிச்சாங்க. கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணி எடுத்துக்கலாம். மேபி பிச் வந்து நிறைய இடத்துல அவங்க அந்த ஓட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா, இல்லைன்னா வந்து கிராசஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிரீனரா இல்லையான்னு தெரியல. பாசிபிளி ஆர்சிபி வந்து 200+ ஆன மாதிரி ஆகலாம். அந்த கேம் வந்து 250+ மாதிரி இருந்து இல்ல. சோ நல்லாவே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டா கொண்டு போனாங்க. பட் அது வந்து ரொம்ப ஒன் சைடட் கேமா போயிடுச்சு ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் மிட்ல வந்து இந்த கேமோட எனக்கு அந்த ஸ்ரேயஸ் கேட்ச் தான் கேட்ச் ஆஃப் த சீசன். அதுக்கப்புறம் அந்த இப்படி பண்ணதுதான் வந்து மிட் வீக். டீகாக்கோட கேம் அதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப். ஐ திங்க் 7 கேம்ஸ்ல 6 கேம்ஸ் கண்டினியூஸா வின் பண்ணி இவங்க மட்டும் தான். அந்த ஒரு கேம் வந்து மழையில போயிடுச்சு கேகேஆரோட, இல்லைன்னா அதையும் முடிச்சிட்டு இருப்பானுங்க. சோ அப்படியே டாப்ல இங்க உட்காந்துறாங்க. அந்த வடசென்னையில சொல்லுவார் பாரு சமுத்திரகனி, இப்ப நான் தாண்டா டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாமே எனக்கு கீழே தான்.
அந்த மாதிரிதான் பஞ்சாப் இருக்காங்க. சோ பஞ்சாபோட கேம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அந்த கீரை வந்து 5வது கீர்ல இருந்து 6வது கீர் மாத்துறாங்களா இல்ல பறக்க போறாங்களான்றது அடுத்த வாரம் தான் தெரியும். சோ செம கேம் அகைட் பண்ணு. பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல ஆடிட்டு இருக்காங்க. தே ஆர் போன சீசன் எங்க விட்டாங்களோ அங்கேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்சிபி யா அந்த எல்எஸ்ஜி மேட்ச்ல போலிங் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. நான் ஒரு விஷயம் வந்து ப்ரிவியூல ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஐ மீன் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அஜித் நம்ம கூட வீடியோ பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு புவனேஸ்வர் குமார் இருக்காரு, அவரோட பிரைம்ல இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்னு. அப்போ எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். 10 வருஷம் முன்னாடிடா ஒரு பிரைம்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு போடும்போது இப்போ அதே பிரைம்ல இருப்பாரா அப்படின்னு நான் சொன்னேன். பட் நான் வந்து ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். புவனேஸ்வர் குமார் ஹேஸ் ஒர்க்ட் சோ ஹார்ட் ஆன் ஹிம்செல்ஃப். ஃபிட்டா இருக்காரு. 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காரு. டொமஸ்டிக்ல போய் திரும்ப போலிங் போட்டிருக்காரு. செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்விங் பழைய மாதிரி ஸ்விங் ஆகுது அவருக்கு. யாக்கர்ஸ் நெயில் பண்றாரு. பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு புவனேஸ்வர் குமார். சோ திங்ஸ் லுக்கிங் வெரி குட் ஃபார் ஆர்சிபி. அதான் ப்ரோ, இப்போ சில பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கம்பேக் கிடைக்கும். புவனேஸ்வர் குமார் மாதிரி ஆளு என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி டொமஸ்டிக்லயே ஆடுன்னு சொல்றாங்க. அவருக்கு இருந்த ஸ்விங் அந்த ரேஞ்சுக்கு மேபி ஒரு ரஞ்சி டிராஃபி மட்டும் ஆடிக்கலாம், இல்ல நார்மலா ஏதாவது ஆடிக்கலாம். பட் ஹி பிளேட் யூபி லீக்ஸ், சின்ன சின்ன பசங்களோட போயிட்டு பிரசாந்த் வீரோட எல்லாம் ஆடினாருன்றப்போ அண்ட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி கேம். தட் அப்ளைஸ் டு அஜின்கியா நல்லா அவரும் ஆடினாரு. பட் அவருக்கு கிளிக் ஆகல. பட் அந்த பவுலர்ஸ் வந்து அங்க போய் ஆடுறது ரொம்ப கஷ்டம். பேட்டர்னா கூட நீ பவுலிங் போடுப்பா நான் அடிச்சிடேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது, நிறைய பேர் வந்து கோட் லிஸ்ட் வந்து பும்ராவை சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து T20 பெர்ஸ்பெக்டிவ் பும்ராவை சேர்ப்பாங்க, அது ரபாடா சேர்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் புவனேஸ்வர் குமார் as a person நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. லைக் அவர் வந்து இப்பதான் ஆர்சிபிக்கு வந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. த்ரூ அவுட் த இயர் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இவரு கெயில் வந்து 167 அடிப்பார்ல, அந்த கேம்ல அவரோட 175 அடிப்பாரு. அப்ப போய் நீங்க புனே சூப்பர் வாரியர்ஸ்ல போயிட்டு புவனேஸ்வர் குமார் ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. முடிஞ்சா அண்ணனுக்கு நான் இப்ப அனுப்புறேன். ஹி இஸ் த ஒன்லி பர்சன் டூயிங் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் த பாஸ்ட் 12 years. சோ அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அகைன் இந்த மாதிரி பிரேம் வந்து பெட்டர் தான். பட் நிமிக்க விட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். லைக் அந்த ஃபார்ம் வந்து ஏஜோட கம்பேர் பண்றது ஐ டோன்ட் லைக். ஃபார்ம் இஸ் ஃபார்ம். அது வந்து புனே வாரியர்ஸ், புனே சூப்பர் வாரியர்ஸ் ரெண்டு டீம் இருந்ததுல புனேல. அது கன்ஃபியூஸ் ஆகும். ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வேற, புனே வாரியர்ஸ் வேற. இந்தியா ஆடினார் ஆரன் பின்ச், அப்புறம் டேரன் சமி மாதிரி இருப்பாரு. நிறைய அசோக் திண்டா இருக்காரு. அவர் நம்ம தாதா கேப்டன் பண்ணிருக்காரு. நிறைய மெமரிஸ் அந்த டீம்ல. சோ யா ஆர்சிபி வந்து எல்எஸ்ஜி போட்டு பொழந்துட்டாங்க. ஹேசல்வுட் திரும்ப ஃபார்முக்கு வந்தாரு. இதுக்கு முன்னாடி மேட்ச் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா போடல, அந்த மேட்ச் லாஸ் ஆனாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட வந்து ரொம்ப நல்லா போட்டாரு. ரிஷப் பந்துக்கு வந்து ஒரு 4 பால் ஹிட் அண்ட் மிஸ் ஆகி எல்போல ஒன்னு அடி கொடுத்து மீனிங் லைக் அவங்களை வந்து ரிட்டையர் டைப் போ வச்சாரு. ஸோ ஹேசல்வுட் ஆல்சோ இஸ் இன் ஃபார்ம். ஆர்சிபி லுக்கிங் வெரி வெரி நைஸ். பட் டிசி அவங்கள வந்து ஹம்பிள் பண்ணாங்க ஹோம் கிரவுண்ட்ல. அதை பத்தி பேசுவோம். we are going into the next segment, வீக்கெண்ட் தமாக்கா. மதன், வீக்கெண்ட் தமாக்கால அப்படியே அந்த வெள்ளிக்கிழமையை ஆட் பண்ணிட்டேன். வீக்கெண்ட்னால வெள்ளி சனி ஞாயிறுன்றதுனாலதான். வெள்ளிக்கிழமை நம்ம சுபன் கில்லோட அரைவல். சோ ரொம்ப நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சுபன் கில்லுக்கு T20 செட்டப்ல வரமாட்டான்னு சொல்லிட்டு. பட் காமா கான்பிடென்டா அடிச்சுட்டு போயிட்டாரு. என்னதான் கேகேஆர் கூட அப்படின்னாலும் ஹி பிளேட் வெல். அகமதாபாத் பிட்ச் அப்படின்னு சொன்னாலுமே அந்த என்ன சொல்றது ஹெல்மெட் இல்லாம அடிச்சதாகட்டும், அந்த டீமை வந்து நான் அடித்துட்டு போறேன், எனக்கு டாப் ஆர்டர்ல ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நின்று அப்படியே அடிச்சு போனாரு. கொஞ்சம் நம்ம ருத்துக்கிட்டே சொல்லி பார்த்து கத்துக்கப்பா. நீங்க கம்பேர் பண்றப்போ நம்ம நிறைய பேர் ஜஸ்டிஸ் கேட்டிருக்கோம். பட் அகைன் நான் சொல்றேன், இப்ப சுமன் கில்லோட அதே அப்ளிகேஷன் வந்து ருத்து பண்ணார்னா சிஎஸ்கே டீம் வில் லுக் லீதல். சோ உடனே வந்து என்னன்னா நம்மளே கேப்டனை பத்தி சொல்ல கிடையாது. தட்ஸ் தி எக்ஸாக்ட் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டை நம்ம சிஎஸ்கே இப்ப ருத்து பண்ணார்னா தென் டீம் வில் கோ பிளேசஸ். அண்ட் சம்ம சாட்டர்டே நமக்கு நல்ல கேம் இருந்தது. பட் ஆர்சிபியோட வீக் பாயிண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணு சொல்லிட்டப்போ ஈஸியா ஃபைண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு போலரை போட விடக்கூடாது, 4 ஓவர் குருணால் பாண்டியா செட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சுயசர்மாவை யூஸ் பண்ண முடியலன்றப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி கேம்ல இருந்து சுயசர்மா இம்பாக்ட் யூஸ் பண்ணாம வின் பண்ணி கொடுத்தாங்க ஒரு கேம். நாட் ஏதோ ஒரு கேம்ல இந்த சீசன் வின் பண்ணி கொடுத்தாங்க. பட் சுயசர்மா யூஸ் பண்ணியுமே அவர் கம்ப்ளீட் பண்ண முடியும். ராஜஸ்தான், ஆமா, அவங்க வெங்கடேஷரை வந்து போஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களா, ஆனா அப்பயும் வந்து தோத்துட்டாங்க. தோத்துட்டாங்க. சோ அந்த ஃபார்ம்ல அங்காச்சா அதே ஃபார்ம்ல இங்க ரிப்பீட் பண்ணாங்க. சுயாஷ் சர்மாவை அடிச்சிடும். சுயாஷ் சர்மாவை செட்டில் பண்ண விட்டுனா ஆர்சிபி ஸ்ட்ரகிள்ஸ். இது வந்து த்ரூ அவுட் த சீசன் இதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதான் போறாங்க. சோ இந்த மிடில் ஓவர்ஸ்ல குருணால் பாண்டியா சம்டைம்ஸ் ரன் போறாரு. குருணால் பாண்டியா வந்து நீங்க வந்து விக்கெட் டேக்கரா பார்க்க முடியாது. அவரோட பவுன்ஸ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் டிஃபென்சிவ் போலர். பட் சுயாஷ் சர்மா தான் விக்கெட் டேக்கர். அவர் விக்கெட் டேக்கரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவர் அடிக்க விட்டாங்கன்னா ஆர்சிபி ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இப்ப 6th ஆப்ஷனா ரொமரே ஷெப்பர்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கடைசியா ஆட வச்சாங்க. அது எப்படி ஆச்சுன்னு தெரியும். So that's how the team அந்த வீக் கில்லிங் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சு ஆர்சிபிக்கு, எஸ்பெஷலி பவுலிங் அட்டாக். பேட்டிங் லுக்ஸ் லீதல், சொல்லவே தேவையில்ல. பட் உங்களுக்கு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா
பின்னாடி ரொம்ப அடி வாங்கும். பிகாஸ் ஹோம் கேம்ஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் அங்க வந்து இங்க 2 கேம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அகைன் ராய்ப்பூர் போனோம். அங்க ஹோம் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிஷன்ஸ் எல்லாமே ஏலியன்றதுனால டீம் ஹேஸ் டு ஒர்க் அக்கார்டிங் டு பேசிக்ஸ். இல்லைன்னா வந்து அந்த 6th பவுலர் ஆப்ஷனா நீங்க வந்து ரொமாரி ஷெப்பர்ட இன்னும் அதிகமா லைக் முன்னாடியே டிப்ளாய் பண்ணி ஒரு ஓவர் யூஸ் பண்ணும். லைக் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அந்த மாதிரி ஃபார்ம்ல 2 பேர் இருக்கப்போ ரொமாரி ஷெப்பர்ட ஓடி வந்து 17 ரன் போடுறா அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அதாவது ஹேசல்வுட் புவியை வந்து இனிஷியலா முடிச்சதா ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா இவர் மில்லர் விக்கெட்டோ சப்ஸ்டிகேட் எடுத்தா முடிச்சிடலான்றது நல்ல தாட் ப்ராசஸ். பட் அவங்க வந்து ஈஸியா முடிக்க விடல. சோ தட்ஸ் அந்த கேப்டன் மவுஸ் கேம் இருந்தது. செம்ம கேம் ஆக்சுவலா முல்ல இருந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆர்சிபி வந்து இந்த வீக் லீக் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக மாட்டாங்களா சொல்ல, பட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவ்வளவு ஈஸியா டாப் 2 உட்கார முடியாது. ஆல்ரெடி டேபிள் ரிமோட் வந்து பஞ்சாப் கிட்ட தான் இருக்கு. எப்போ வந்து ரிமோட் யார் வாங்க போறான்னு தெரியுது. க்ளோஸா வந்து யாருமே இல்ல. ஆப்வியஸ்லி அடுத்த வாரம் வரைக்கும் பஞ்சாப் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. So it's going to be a crucial week for RCB next week. Yes, I also agree. And RCB பொறுத்த வரைக்கும் the way they are playingல ரொம்ப அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் போனாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க போறோம்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து 10 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் இது மாதிரி டெஃபினட்டா ஆகும். ஆர் ஈவன் கேம் போக பிக்சர் ஸ்லோ ஆக இந்த டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அது மாதிரி டைம்ல இந்த மாதிரி அவங்க வந்து பிலோ பார் ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ண நேரிடும். லைக் 175 தான் அவங்களால போஸ்ட் பண்ண முடிஞ்சது இந்த வாட்டி. பட் இருக்கிற ஸ்கோரை வச்சு தே ஆர் ஃபைட்டிங். நீங்க சொன்ன மாதிரி ரஜத் படிதார் கரெக்டா தான் பண்ணாரு. ஏன்னா ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார்லாம் 175 தான் ஆன் த போர்டுன்னும் போது கேமை 20வது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியாது. மேட்ச் அதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்கன்னும் போது சான்ஸ் தான் எடுத்தாரு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் வந்து நிறைய மேட்சஸ் பினிஷ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ தே அண்டர்ஸ்டுட். லாஸ்டா ஒரு வீக் லிங்க் வந்து போடுவாங்க, அந்த ஓவர்ல அடிச்சுக்கலான்னு பர்ஃபெக்டா பேஸ் பண்ணி முடிச்சாங்க. டேவிட் மில்லர் அந்த ஒரு மேட்சை லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மேட்ச் he needed that to finish the game for டிசிக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். மதன் எக்ஸ்ட்ராடினரி ஆடினாங்க. they came with perfect plans and இந்த ஹோல் 10 டீம்ல the perfect team with death over specialist with the least economy rate in the last 4 or 5 years DC தான். லாஸ்ட் 2 years இந்த வருஷமும் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லுங்கிங்கிடி எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருக்காரு. நடராஜனும் ரொம்ப நல்லா போடுறாரு. சிஎஸ்கேல கொஞ்சம் சேட்டாலாம் உரிச்சிட்டாங்க. பட் என்னன்னா பவர் பிளே மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சா கூட டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா போட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ முகேஷ் குமார் நல்லா போடுறாரு ப்ரோ. அவருக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்தோம். அவர் போடுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. லைக் செம்ம லென்த் போட்டாரு. நம்ம பசங்க டிசி அட்மின் வந்து முகேஷ் மெக்ராத் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த லென்த் வந்து பயங்கரமா பிடிச்சிருக்காரு. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேர் ஆக்கி பிரேம் வந்து கொஞ்சம் வீக் லிங்கா இருக்கு. பட் ஏட் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி பேக் பண்றாங்க. அந்த அவங்களுக்கு அந்த 9th பவுலிங் ஆப்ஷன் வேணும், 9th பேட்டிங் ஆப்ஷன் வேணும். ஏன்னா வந்து விப்ராஜ் நீங்க மாதிரி ஒரு ஆளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆடுறப்ப எனக்கு அந்த பேட்டிங் பொசிஷன் வேணும்னு ஆடுறாங்க. ஹோப் இட் சர்வ்ஸ் இன் இந்த எண்ட். நல்ல டீம் ப்ரோ. அதாவது யாருமே சூப்பர் ஸ்டார் கிடையாது. பட் நல்லா வந்து ஒர்க் பண்றக்கூடிய பிளேயர் வச்சிருக்காங்க. ஏம்பதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா அவங்க போன வாட்டி வேணா ஜெயிச்சுட்டே வந்தாங்க. அதனால தான் கடைசியா தோத்தாங்க. இப்ப இந்த மாதிரி நடக்கிறதுனால மேபி அவங்க லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு வராங்க. வீக்கெண்ட் தமாக்காவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எஸ்ஆர்எச்சோட வின் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா தமாக்காவா இருந்திருக்கும். அதுக்கு கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க. அதை பத்தி நிறைய நம்ம அந்த ரிவ்யூலயே பேசிட்டோம். ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இட் வாஸ் ஒரு காம்பிலேஷன் ஆஃப் டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் பை சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் மேட்ச், கேகேஆர் தே ஹாவ் ஃபைனலி ரெஜிஸ்டர்ட் தேர் ஃபர்ஸ்ட் வின். 154 முக்கி அடிச்சாங்க. ரிங்கு சிங்கோட ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு நம்ம தலைவர் நாண்ட்ரே பர்கர். அதை முடிச்சிருந்தா எப்படி வேணா போயிருக்கும். ஸோ ராஜஸ்தான் பேக் டு பேக் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. வாட் டு யூ திங்க்? அவங்களோட அப்ரோச்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. டாப் ஆர்டர்ல வந்து வைபவ் சூரியவன்ஷி கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டிஃபென்சிவ் மோட் போன மாதிரி இருந்தது. டாப் 3 அட்டாக்கிங்கா ஆடல. கொஞ்சம் ஆல்ரெடி மைண்ட் கேம்ஸ் அவங்களுக்கு மைண்ட்ல வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் கேகேஆர் அண்ட் ஆர்ஆர்? ஆர்ஆர் என்னன்னா கவுஹாத்தில வந்து பீஸ்டா இருந்தாங்க. பிகாஸ் அது ஹோம் கண்டிஷன்ஸ். பட் இங்க 2 கேமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிட்ச்ல வந்து லைஃப் கொடுக்கல பேட்டருக்கு. 2 இடத்துலயுமே வந்து உங்களுக்கு பவுலர்ஸ்க்கு சீம் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த உடனே பால் பேட்டுக்கு வரலன்னா 2 பேருமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. எஸ்பெஷலி ஜெய்ஸ்வாலுக்கும் வந்து பால் நல்ல பேட்டுக்கு வரணும். நல்ல வீசு வர ஆஃப் சைட்ல. அண்ட் வைபவ் சூரியவன்ஷும் அதேதான்றப்போ அந்த இடத்த வந்து ஹோம் கண்டிஷனை ஹோம் டீம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 நாள் 3 நாள் தான் பிராக்டிஸே இருக்கும். இஃப் எக்ஸ்டெண்டடா இருந்தா, இல்லைன்னா மேக்ஸிமம் 2 நாள். அவ்வளவு. அதை தவிர அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. அண்ட் அவங்க ஹை ஆன் கான்பிடன்ஸ் வந்ததுனால நமக்கு இங்க பேட்டிங் அடிச்சிடலாம் அப்படின்றது. பட் இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் தியாகி பயங்கரமா போட்டிருக்காரு. அந்த இந்த பக்கம் வந்து பிரஃபுல் இஞ்சே வந்து எக்ஸ்ட்ராக்டர் லைக் பிரஃபுல் இங்கே ஆடுவான்னு சொல்லி மைண்ட்ல ப்ரிப்பேர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல வந்தப்போ அவங்களுக்கு அங்க அடி வந்துச்சு. சரி, இங்க வரப்போ கார்த்திக் தியாகி வாஸ் இன் கிரேட் ஃபார்ம். நல்ல லீத்தலா போட்டுருக்காரு. நம்ம ப்ரிவியூல கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கார்த்திக் தியாகி மாதிரி ஒரு ஆளு பயங்கரமான ஹங்கரோட இருப்பாரு.
அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவாருன்னு. ஸோ அது கரெக்டா நடந்திருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றது, நிறைய காம்பினேஷன் ஸ்டில் நான் சொல்றேன். ரோமன் பாலுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் வச்சுக்கிட்டு இன்னும் வந்து கேமரன் கிரீனா டீம் செவடான் பிளே பண்ணிட்டு இருக்கல, அந்த பேட்டிங் காம்பினேஷன் மாத்துறாங்க. இது வந்து கேகேஆர் ஜெயிக்கல, ஆர்ஆர் வந்து நான் எப்படி தோக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ரிங்கு சிங் நல்லா ஆடினாரு, அனுகுல் ராயும் பெட்டர்மெண்டா கடைசியா கொண்டு போனாரு. பட் எட் இது ஒரு மந்தாகின கேம் மாதிரி தான் இருந்தது. வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்துட்டாரு. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் என்னன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்துட்டாரு, கேமரன் கிரீன் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இஸ் பெர்ஃபார்மிங் வித் த பேட் ஆல்சோ. கேச்சஸ் நல்ல கேச்சஸ் எடுக்கிறாரு. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். ஒரே ஒரு விஷயம், இப்போ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும், கேகேஆர் பொறுத்த வரைக்கும், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தேர் கேப்டன்ஸ் ஆர் நாட் பெர்ஃபார்மிங். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, பட் ரியான் பராக் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்றாரு வித் த பேட். அஜிங்கிய ரஹானேவும் ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நம்ம சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் 6 மேட்ச் ஆடி 80 ரன் கூட இன்னும் கிராஸ் பண்ணல. ஸோ ஒரு கேப்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீம் வந்து பர்ஃபார்ம்ஸ் லைக் அ பீஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துக்கோங்க, ரஜத் படிதாரை எடுத்துக்கோங்க. தட் வில் கிரியேட் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ ஹை டைம் தீஸ் 3 கேப்டன் ஷுட் பர்ஃபார்ம், இல்லைன்னா அவங்க டீம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி பாவமா இருக்கு ஆக்சுவலா. வர்றவங்க போறவங்க எல்லாம் பொழந்துகிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஐயோ ஃபிளைங் ஹை வித் கான்ஃபிடன்ஸ் மதன். ஐ திங்க் இட் இஸ் டீம் ட்ரிவன் ஹைலி பிகாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். எல்லாமே அச்சீவபிள் நினைக்கிறாங்க. சஷாங்க் சிங் மட்டும் கேச்சஸ் விட்டுக்கிட்டே இருக்காரு. பட் அது கூட ஒரு பெரிய மேஜர் ஹோலா தெரியறாம அவங்களே பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்ரேயஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு குஷன் இருக்கு அவங்களுக்கு. they can afford 3 or 4 catches விடுறது கூட they can affordன்ற மாதிரி அவங்க பேட்டிங் they are my god. ஒரே ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கும், யாருன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல இந்த ரூல்ஸையோ இல்ல முதல்ல இந்த அனலிசிஸோ கண்டுபிடிச்சு கேப்டன் சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். போனா தயவு செய்து அதை அழிச்சிடணும். பிகாஸ் அது ஒரு கேவலமான சொல்லக்கூடாது, ஐ கரெக்ட் த வேர்ட். அது வந்து ஒரு மட்டமான டாக்டிக்ஸ் ப்ரோ. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த வேர்ட் சொன்னா சில பேருக்கு என்னடா அவனுக்கு தெரியும் கேட்பாங்க. சோ அதை ரீஃப்ரேஸ் பண்ணி சொல்றேன். தட்ஸ் இட். சோ அதை வந்து ஒரு நல்ல மணிமாறன் சித்தார்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடாத ஒரு ஏடன் மாக்ரம் வந்து எங்க போட்டிருக்காரு உங்களுக்கு? பவர் பிளேல மேபி பால் நியூவா இருந்தா கொஞ்சம் கிரிப் பண்ணி போடுவார். பாலும் ஓல்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லா கீழே டியூவா இருந்திருக்கும், இல்ல மேபி அந்த பால் கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கும். அப்ப ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட பிரெயினி டிசிஷன் இல்லாம நல்லா ஆடுற 2 பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டுக்கு பிரியான் சாரியாக்கும் கூப்பர் கான்லிக்கும் அழகா தூக்கி போடுறாங்க. சொருன்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வேற ஆளே இல்ல பண்ணிட்டு நான் வந்து போட முடியாதுன்றதுனால மணிமாறன் சித்தார்த்து கொடுத்தாரு, விக்கெட் விழுந்தது. சோ ஒருவேளை அதை அவங்க முதல்ல பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது எப்பவுமே சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஆப்போனண்டோட வீக்னஸ் கார்டு கூட நம்ம ஸ்ட்ரென்த் காணும், அப்பதான் டீம் ஜெயிக்கும். சோ இது வந்து யூனிவர்சல் டாக்டிக்ஸ். இப்போ நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் கேப்டன்லாம் யோசிப்பாங்க, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் தோனி, எல்லாருமே சொல்றப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க ஆடுங்க, ஆப்போனோட வீக்னஸ் பாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்ஸ்ல எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். பிகாஸ் உங்க பிளேயரோட ஸ்ட்ரென்த் என்ன? மணிமாறன் சித்தார்த் எங்க போடுவார் உங்களுக்கு? பவர் பிளேல போடுவார். லெஃப்ட் ஹேண்ட் ஆடினா பரவாயில்ல, தைரியமா கூட தில்லு திட்டு அந்த பையன் போடுவான், விக்கெட் எடுப்பான். கடைசியா அவர் தான் 2 விக்கெட் எடுத்தார். சோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுக்கும். அதுக்கு விட்டுட்டு ஒரே ஓவர்ல 32 ரன் கொடுத்து ஏடன் மாக்ரம் வச்சு இப்ப அந்த 32 ரன் ஆல்மோஸ்ட் 50 ரன்ல லூஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை 30 ரன் கொடுக்காம கொஞ்சம் பண்ணிருந்தா கேம் கொஞ்சம் ஈக்குவலா போயிருக்கும். சோ அந்த டாக்டிக்ஸ் எடுக்கணும். அண்ட் ஏடன் மாக்ரம டீ ப்ரமோட் பண்ணதெல்லாம் வந்து வெரி வெரி ஒஸ்ட் கால். ஒரு WTCல லார்ட்ஸ்ல போயிட்டு அந்த டெம்பர்மெண்ட்ல ஆஸ்திரேலியா வின் பண்ண ஒரு பிளேயருக்கு இது ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங்கோட டாக்டிக்ஸ் என்ன ஆக போகுது கேட்டா, டாக்டிக்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால அதெல்லாம் பிளே ஆகாது ப்ரோ. கேம் அந்த டைம்ல என்ன நடக்குது, ரியாக்டிவ் கேம், அதெல்லாம் ரொம்ப ஓவரா பாக்குறாங்க. இந்த மாதிரி பாக்குற டீம் வந்து கண்டிப்பா தோக்குதான் போகும், இன்க்ளூடிங் சிஎஸ்கே. அதேதான் இல்ல ப்ரோ, அதுதான் இந்த அனலிஸ்ட் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் லேப்டாப்ல போட்டு பார்த்து எல்லாமே ஃபீட் பண்றாங்க பாத்தீங்களா. அது வந்து நம்ம கிரிக்கெட்டே ஆஸ் அ ஹோல் நிறைய கெடுத்துருச்சு ப்ரோ. கிரிக்கெட் வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவ் கேமா, கேப்டன் வந்து அங்க இன்ஸ்டிங்டிவா ஒரு சில டிசிஷன்ஸ் ஆன் ஃபீல்டு அங்க ரியாக்ட் பண்ணி எடுக்கும் போதுதான் அது பாக்குறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும், அந்த கேம் அவுட்புட்டும் நல்லா இருக்கும். எனிவே த கேம் இஸ் மூவிங் ஆன். ஸோ எல்லாருமே அதுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங்ன்ற மாதிரி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்தி தான் ஆகணும். சொல்லுங்க மதன். அதான் ப்ரோ, அடாப்ட் ஆகிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. இப்போ வந்து அது நீங்க அடாப்ட் ஆகிக்கலாம். அதை ஒரு ரீசனை வச்சுட்டு ட்ரெடிஷனலையும் மறக்க கூடாது. லைக் இஃப் சம்திங் இஸ் கோஸ் ராங், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டெப் பேக். அதையே நம்பி அதே நம்பர்ஸே நம்பி போக கூடாது. ஏஏ சொல்லும் இது வந்து ஏஐ கண்டென்ட், இதை வந்து ஃபுல்லா நம்பாதீங்க. அந்த மாதிரி ஃபுல்லா டேட்டா ட்ரைவனா போகாம கொஞ்சம் இந்த பவுலர்ஸ்க்கும் ட்ரஸ்ட் கொடுக்கணும். அந்த அவங்க ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆல்வேஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் கிரேட்டர் தென் எனி டெக்னாலஜி நான் பிலீவ் பண்ண முடியாது.
இந்த ஹியூமன் மைண்டை பிலீவ் பண்ணி ஓகே ஒரு இது ஒர்க் ஆகல அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ போயிட்டு நமக்கு ஷீட் எடுத்துட்டு தேர்ட் ஓவர் இந்த அடிச்சிட்டோம்னா ஃபோர்த் ஓவருக்கு இந்த பவுலர் போடணுமா அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து ஜஸ்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி. இது வந்து எக்ஸாம் எழுதுறது கிடையாது, கிரிக்கெட் ரியாக்டிவ் கேம். நீங்க டேட்டா படி போங்க, ரிலே ஆகுங்க, பட் அந்த டேட்டா ஒர்க் ஆனா பேக்கப் பிளான் டேட்டா விடுக்காதீங்க, ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் விடுங்க. இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். பட் அப்படி பண்ணா இன்னும் டீம் பெட்டரா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். கரெக்ட் தான் ப்ரோ. ஈவன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஷாட் ஓவர் அகேல் ஹுசைன் தட் டூ ஆஃப்டர் போலிங் அ ட்ரீம் ஸ்பெல். என்னால அது புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப கோவம் தான் வந்தது எனக்கு சத்தியமா. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சிஎஸ்கேக்கு இப்ப திரும்பி பார்த்தா பினிஷரே இல்லடா, தலைவன் தோனி தான் திரும்ப வந்து ஆடணுன்ற மாதிரி பினிஷருக்கு ஆள் இல்ல, தப்பா ஆளை இறக்குறாங்க. who should be ideally CSK's finisherன்னு தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் I think we have covered almost everything that happened last week. Thank you so much for joining, Madan. Looking forward for more videos with you. Thank you.